சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னை ஒருமுறை நில் என்று சொல்கின்றேன். உன்னைதான் அதில் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதாவது உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது. உன் சாயப்பா சொல்லும் பொழுது இதை உன்னை யோசிக்க வைக்கலாம். இப்படியெல்லாம் நடக்குமா என்று உன்னை சிந்திக்க வைக்கலாம். ஆனால் சொல்வது உன் அப்பா என்னும் பொழுது இதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கொண்டு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன் உனக்காக. இந்த அப்பா உனக்காக உன்னை தொடர்கின்றேன். உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கை நடத்திவிட நான் முடிவு செய்து கொண்ட பிறகு, அப்படியானால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடக்கூடாது. நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாற்ற எதிலுமே நாம் இழந்தது எல்லாமும் நமக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கட்டும். இத்தனை நாளும் நீ யோசித்தது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்திருக்கின்றது. உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும். நீ விரும்பியது எல்லாமும் நிச்சயமாக உன் வசமாக என் குழந்தை. சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஒரு விதமான பழியை உன் மீது தூக்கி சுமத்தி விடுகின்றது. அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்தியானால் உன் மீதுதான் பழி விழுகின்றது. உன்னுடைய மனதை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை பற்றித்தான் நீ பேசுகிறாய். ஆனால் திடீரென்று நீயே அந்த இடத்தில் ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகின்றாய். அதனால்தான் என் குழந்தை நீ பேசுவதை அந்த இடத்தில் நிறுத்தி கொண்டாய் என்பதனை நான் அறிவேன். நீ பேசுவதை விட்டு விட்டு நிச்சயமாக என் குழந்தை நீ ஓரிடத்தில் முடங்கி கிடக்க நினைக்கின்றாய். எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது நாளோ என்னவோ என் குழந்தை தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவே சில காலமாக நீ மறந்து விட்டாய் என்பது உண்மை அல்லவா? எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீ சரியான பாதையில் தான் போகிறாய் என்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அர்த்தம் என்ன தெரியுமா? சிங்கம் ஒருபொழுதும் ஆடுகளினுடைய கருத்துக்கு செவி சாய்ப்பதில்லை. அதற்கு தேவையான உணவு அது என்பதனால் அதை நிச்சயமாக உண்டு தீரும். மற்றவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சிங்கத்தோடு விடையை கூட அசைக்க முடியாது. உண்மை உறக்க பேச தேவையில்லை. அதன் வருகை அதற்கு பதிலை சொல்லும் என்பது போலத்தான் நீ தனித்தனி என்றாலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பா சொல்கின்றேன். சிங்கம் எப்பொழுதுமே ராஜாவாகத்தான் பிறக்கிறது. மற்றவர்கள் சொல்லித்தான் அதற்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. வீழ்வது மீண்டும் எழுவதற்குத்தான் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காயப்பட்ட சிங்கம் அமைதியாக இருப்பது வயதால் கிடையாது. அது அடுத்த பாய்ச்சலுக்கு போகின்ற திட்டம். நிச்சயமாக சோதனைகளை வேட்டைக்கான பயிற்சிகள் தான் என்பதனை மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் சிங்கத்தை உனக்கு உதாரணமாக நீ வைத்திருக்க வேண்டுமே தவிர எதற்கு பயந்து ஓடுகின்ற விஷயங்களை நீ உனக்கு உதாரணமாக வைத்திருக்க கூடாதா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை பிறக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சாயப்பா இருக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றிகளும் மிகப்பெரிய நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ எதையுமே யோசித்து கொண்டு கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கென்று நான் சொல்லித் தரவும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை தெரிந்து முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா வருகின்ற நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்வது. நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நான் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? என் அன்பு குழந்தையே, சாயப்பாவின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன் மீது திசை திரும்பி அதற்கு ஒரு காரணம். நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் கொஞ்சம் விசித்திரமானதாகவே இருந்தது. சுற்றி இருந்து நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக எனது மனதை நொறுக்கியது என்பதுதான் உண்மை. சாயப்பாவிற்கு அது மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம் குழந்தைக்கு இந்த நாளில் நாம் நிச்சயமாக
நம் குழந்தை விரும்பிய ஒன்றை கொடுத்து விட வேண்டும். நம் குழந்தையின் வாழ்க்கையில் கிடைத்த பல சோதனைகளுக்கான முடிவை கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு தான் இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உன் மீது இருக்கும் நியாயங்களை எல்லாம் விஷம் போல விழுங்கிக் கொண்டு சில நேரங்களில் அமைதியாக இந்த மனிதர்கள் மனம் ஒதுங்கிக் கொள்கிறது. இப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே மிகுந்த வேதனைகளை தான் கொடுத்திருக்கிறது அல்லவா? சாயப்பா நான் என்ன செய்வது என எத்தனை நியாயங்கள் பக்கம் பக்கமாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த மனிதர்கள் தயாராக இல்லை என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா? எல்லாமும் தெய்வம் அறிந்த விஷயம். என்ன நடந்தாலும் அதையெல்லாம் தெய்வம் முழுமையாக புரிந்து வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும்பொழுது இந்த சாயப்பா நான் உடன் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் திறமையை இந்த அப்பா உனக்கு கொடுப்பேன். உன்னால் முடிந்த வரையிலும் நான் உனக்கான நல்ல நேரத்தை நான் உன் வசமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கர்மா ஒரு நாள் அதன் கணக்கை நிச்சயமாக தீர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அது செய்யக்கூடிய நேரத்தில் தரமாகவே செய்து முடிக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்று நீ நினைத்திருந்தாலும் அது நடக்கும்பொழுது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தவறு செய்ததற்காக ஒரு பொழுதும் வருந்தாதே. தவறு செய்ததற்காக ஒரு நாளும் என் குழந்தை நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டதுபடியே நமக்கு ஒன்றை எடுத்துச் சொல்ல முடிவு செய்யும் என்றால் அதனை என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை நீ ஒவ்வொன்றையும் சரியாகவே பெற்றுக்கொள்ள முயற்சி செய்திட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. விரும்பிய நேரங்கள், விரும்பிய இடங்கள், நாம் ஆசைப்படும் சூழ்நிலைகள் என்று எல்லாம் உன் மனதில் நினைவில் நிற்பது போல நீ எதையுமே எப்பொழுதுமே மறந்து விடாதே. உனக்கான தேவைகள் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு மேலும் மேலும் அதிசயத்தை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சுற்றி இருக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும். நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடரட்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளை சரியாக நடக்கட்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ எதற்காகவும் வருந்தி நிற்காதே. யார் எதை பற்றி உனக்கு சொல்ல நினைத்தாலும் அதை எல்லாமும் யோசித்து நீ ஒருபொழுதும் கலங்காதே. நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நான் எப்பொழுதுமே தெளிவாக சொல்லித்தர உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியானது என்னவென்று என் குழந்தை நீ உணரும் இந்த காலம் உனக்கு முழுமையாக பலன்களை நான் உனக்கு பெற்றுக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம் சாயப்பா கொடுக்கின்ற அதிர்ஷ்டம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லபடியான ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும்பொழுது இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ வருந்தவே வேண்டாம். சாயப்பாவிற்கு தெரிய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னை பற்றி எப்பொழுதும் புரியாத இந்த மனிதர்களிடத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பேசி பேசி புரிய வைத்து முயற்சிகளை கொண்டு உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. உன்னை புரிந்தது இந்த தெய்வம் இருக்கும்போது யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து யாரிடமும் உன்னை நீ நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளில் இருந்து என் குழந்தை நீ எதையுமே மீட்டெடுக்காமல் நின்று நீ நிச்சயமாக உன்னுடைய மாற்றங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. நான் இருப்பது உனக்கு நல்லதுதான் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பாவின் வார்த்தைகள் நம் வாழ்க்கை நடத்தும் அதிசயம் நிச்சயமாக உனக்கு புரியும். வருகின்ற நாள், அதாவது நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு ஆச்சரியம் அதிசயமும் உனக்கு நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்ததை விடவும் அது உனக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்கும். தெய்வம் இருப்பதை உணர்ந்து தெய்வம் வருவதை தொடர்ந்து இனி என்ன நடந்தாலும் சரி, இவை அத்தனையும் என் குழந்தை நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது என்றாலும் இவையெல்லாம் இனிமேல் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. மன கஷ்டங்கள், சோதனைகள் என்று என்ன இருந்தாலும் இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள்
உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற துன்பங்களிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை மறக்காதே. நினைத்தால் இங்கு எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். நீ யோசித்தால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றிகளையும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து, யார் இருந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த சாயப்பா உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் என் குழந்தையிடம் இருக்கின்ற அந்த அன்புதான். இந்த அப்பா எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு என்று தொடர வேண்டும் என்பதுதான். நீ எந்த சூழ்நிலையும் கைவிடாத ஒரு அன்போடு இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டே இரு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.